பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் சில நிமிடம் அமர்ந்திருந்து இந்த புதிய மாதத்தின் தேவனுடைய சத்தத்திற்காய் காத்திருக்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இந்த நாளில் ஆமேன், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு கர்த்தர் தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் தருவதும் பிரச்சனைகளை தருவதும் வேதனைகளுக்குள் நடத்துவதும் நம்முடைய வழி, நம்முடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள் இவைகளில் ஒரு மாற்றம் வருத்தும்படியாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வழிகளில் நம்மை திருப்பும்படியாய் இந்த கால வேளையில் நாம் எதற்காக புலம்புகிறோம், ஏன் புலம்புகிறோம்? நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நாம் நினைத்தது எதிர்பார்த்தது நடக்காமல் ஆகும்போது வேதனையில் தேவனை நோக்கி நாம் அழுது ஒரு காரியத்தை ஒரு முறை அல்ல பல முறை அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லி 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 ஆமீன் ஜெபிப்பதைத்தான் புலம்புதல் என்று ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நம்முடைய புலம்பலை வேதம் சொல்லுகிறது ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தெய்வம். நம்முடைய துக்கத்தில் புலம்பல், நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் புலம்பல், இந்த புலம்பலை மாற பண்ணுகிற தேவன், மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளும் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஆமென் நம்முடைய தெய்வமாயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலை ஆனாலும், எப்பேற்பட்ட நிலையமே ஆனாலும், அந்த நிலைமையிலிருந்து உன்னை மாற பண்ணுகிற ஒரு தேவன். அந்த நெருக்கம் அதிகரிக்கும் போது இஸ்ரவேல் ஜனம் எகிப்தின் அடிமையாக இருந்த நாட்களில் ஆமென் வேதனை பெருகின போதுதான் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். நெருக்கம் அதிகரிக்கும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். அவர் கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வந்தேன் என்றுதான் மோசேயோடு சொன்னார். அவர்கள் கூப்பிடுதல் என் செவிகளில் வந்து ஏறிற்று, நான் கூப்பிடுதலை கேட்டு அவங்க இறங்கி வந்தேன். இந்த நாளிலும் நம்மை கூப்பிட பண்ணும்படி நெருக்கம் அதிகரிக்கலாம், தேவனை நோக்கி புலம்பும்படி நம்முடைய வேதனை பெருக பண்ணலாம். காரணம், அதற்கு ஒரு மாறுதல் உண்டாகுகிற, ஒரு மாற்றம் உண்டாக்குகிற ஒரு வேளை வந்துவிட்டது என்பதை தேவ பிள்ளைகள் இந்த நாளில் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் நேரம், என் நெருக்கம் ஏன் பெரிதாகிறது, என் வறுமை ஏன் இன்னும் அதிகரிக்கிறது? தேவனை நோக்கி புலம்புகிற, கண்ணீர் விடுகிற ஒரு வேளை ஆமென் தருகிறார். கூப்பிடுகிற, தேவனை நோக்கி புலம்பி அழுது செபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை தேவன் விடுதலையாக்கி மாறுதல் உண்டாக, மாற்றத்தை உண்டாக்குகிற ஒரு தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஆமென். என்று இந்த துக்கம் மாறுமோ, என்று இந்த வேதனை மாறுமோ என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த புலம்புதலை ஆமீன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தேவன் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் தருகிறார். உன்னுடைய புலம்பலை எந்தெந்த விஷயங்களுக்காய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அந்த புலம்புதலை ஆனந்த களிப்பு, அந்த காரியத்தில் எப்பொழுது அந்த புலம்புதல் நிற்கும், எப்பொழுது அந்த புலம்புதல் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் மாறும், ஆமே அவைகள் நிறைவேறும் போது, அந்த துக்கம் மாறும்போது, அந்த வேதனை மாறும்போது, அந்த நெருக்கடி மாறும்போது, அந்த பற்றாக்குறை மாறும்போது தான் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் அந்த புலம்புதல் ஒரு சந்தோஷத்தின் ஆமே செய்தியாய் மாறுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா
ஆபிரகாமோடு சொல்ற ஒரு வார்த்தை, இனி உன் பெயர் ஆமீன் ஆபிராம் என்று எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஒரு மாற்றம் சிம்பிளி மாறுகிறதல்ல. ஒரு பெயர் சேஞ்ச் என்பது ஒரு மாற்றத்தை தருகிறது, பெயருக்கு ஒரு மாற்றம் என்று அல்ல. முன்னதாக நாம் அப்படி இருந்தோம், இப்பொழுது தெய்வ பிள்ளை என்ற பெயரில் இருக்கிறோம். நடைமுறைகளில் ஒரு மாற்றம் இல்லாமல் பெயரில் மட்டும் உலகத்தான இருந்து இப்போ ஆவிக்குரியவராக இருக்கிறேன் என்ற ஒரு மாற்றத்தில் பெயரளவு மாற்றம் அல்ல, வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தேவன் தருகிறார். ஆமென். ஆபிரகாம் அந்த பெயரை மாற்றும்போது ஆண்டவர் சொன்ன அந்த பொருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். உயர்வான தகப்பன் என்கிற ஆபிராம் என்ற அந்த பொசிஷனை விட்டு, அந்த பெயரை விட்டு திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்கிற பொருளை உடைய பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். இன்றைக்கு பூமி முழுவதும் அந்த ஒரு தகப்பனுடைய சந்ததியால் நிரம்பி இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, மாற்றம் என்று வந்தால் வாழ்க்கையில் செயல்பாடுகளில், ஜீவிதத்தில், தலைமுறைகளில் அந்த மாற்றம் நிலைத்து நிற்கும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனையோ அது தலைமுறை தலைமுறையாய் நிற்குமா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு ஆலோசனையை தந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை தந்தார். நிச்சயமாகவே அது தலைமுறைகளுக்கு நிற்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாமே சிம்பிளி நேம் சேக்குக்கு அல்ல, பெயரளவுக்கு அல்ல, அது மாற்றம். அது நிச்சயமாகவே நிரந்தரமானது. தேவன் அன்றைக்கு மாற்றின திரள் ஜாதிகளின் தகப்பன் என்று சொன்ன வார்த்தை இன்று அளவும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை தலைமுறை தலைமுறையாய் நின்று பேசக்கூடிய, நீ கடந்து போனாலும் ஆமென் உன்னுடைய தலைமுறைகள் இந்த பூமி இருக்கிற வரை ஹல்லேலூயா அந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் உன்னில் உள்ள அந்த புலம்புதலை நீக்கி, நீ கண்ணீர் விடுகிற, நீர் அழுகிற அந்த வேதனையின் பள்ளத்தாக்கை நீக்கி சந்தோஷமாய் ஆனந்தமாய் மாற பண்ணுகிறது. உன்னோடு நிற்காம உன் தலைமுறைகள் மேல் அது நிலை நிற்கத்தக்கதாய் கர்த்தர் அதை மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷிக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்களானால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே அழுது புலம்புவீங்க, அந்த உலகம் சந்தோஷப்படும். எஸ், பல நேரங்களில் வேதனைகள் வரும்போது, துன்பம் வரும்போது, பாடுகள் வரும்போது நமக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி தேவனை நோக்கி புலம்புவது தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் உள்ளும் புறமும் நெருக்கடி வந்தால், வேலை ஸ்தலங்களில் நெருக்கடி வரும்போது, சரீரத்தில் பாடுகள் வரும்போது, வியாதிகள் போராட்டங்கள் வரும்போது, சத்துருவினால் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் புலம்பி ஹல்லேலூயா துக்கத்தை எல்லாம் இறக்கி வைக்கும்போது தேவன் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம் அதில் சொல்லுது, நீங்கள் துக்கப்பட்டீர்கள், துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையில் கடந்து வந்த பாதைகளில், கடந்த மாதங்களில் ஒரு விதத்தில் விடுதலையானால் இன்னொரு இடங்களில் நெருக்கமும் சோதனையும் நம் எதிர்பார்த்து நல்ல ஒரு வாழ்வு என்று எதிர்பார்த்து இன்றைக்கு துக்கமும் வேதனையோடு கடந்து போகிறாயோ, உன் துக்கம் என் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. மாற்றுகிறவர் மாற்றினார், தடை செய்கிற சக்திகளுக்கு அதில் இடம் பெறாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் என்று. ஆமென். உன்னுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றி நன்மையாய் மாற்றினால், இருதயங்களை மாற்றினால், இருதயங்களை திருப்பினால், ஹல்லேலூயா, அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள போவாய். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். தேவனே, இந்த காலை வேளையில், இந்த மாதம் என் வாழ்நாள் முழுவதும், இந்த ஒரு மாதத்துக்கு நல்ல இந்த வாழ்க்கை முழுவதிலும் இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தெய்வம்
நம்முடைய தெய்வம். நிலைமைகளை மாற்றுகிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாதவர். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து எந்தெந்த விஷயங்களை குறித்து ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்கிற ஒரு தேவனை இந்த நாளில் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலப்பா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னார். இன்றைக்கு நீ சொல்லு, ஆண்டவரே என் நிலைமையை மாற்றுகிற தேவன் நீங்க தான்ப்பா. உம்முடைய சந்நிதியில் என்னுடைய கண்ணீரை ஊற்றுகிறேன், புலம்பி தள்ளுகிறான்ப்பா. என்னுடைய வேதனை யார்ட்டையும் சொல்ல முடியலை என்று எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சூழ்நிலையில் துக்கத்தோடு பாடுகளோடு கடந்து போகிறாயோ, பரிசுத்த தகப்பன் உன்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை உனக்கு தருகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க துக்கப்படுவீர்கள் என்று தான் சொன்னார். ஆனாலும் அந்த துக்கத்தோடு நீ இருந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை. அப்படியே உன் வாழ்நாள் துக்க நாளாய் மாறுவதில்லை தேவ பிள்ளையே. மாறாக உன் துக்கத்தை மாற்றுகிறவர் இன்று உனக்கு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். இது அற்புதமாய் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரும். நீ எதிர்பாராத விதத்தில் அந்த மாற்றங்கள் வரும். நீ நினையாத விதத்தில் அந்த மாற்றங்களை பரலோகம் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னை மாற்றுகிறவர் நீர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை, மனிதர்களை, ஆண்டவரே எல்லா நிலைமைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் நீர். வேதத்தில் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 17வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாய். இன்னும் கொஞ்ச காலத்தில் எதிலெல்லாம் நீ அழுது கொண்டிருக்கிறாய், எந்த இடங்களிலெல்லாம் நீ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்துல எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை ஒரு மாற்றத்தை தரப்போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். மகிமையான ஒரு விடுதலை அந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஆண்டவரை நோக்கி பார். ஹல்லேலூயா. உன்னை மாற்றுகிறவர், உன் நிலைமையை மாற்றுகிறவர், உன் சூழ்நிலையை மாற்றுகிறவர், உனக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்களை மாற்றுகிறவர், உன் பலவீனங்களை மாற்றுகிறவர் இந்த நாளில் நம்முடைய கர்த்தர். அவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய வேதனைகளை புலம்பி தேவ பாதத்தில் அர்ப்பணிக்கலாம், ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்து செபிங்க, விசுவாசத்தோடு செபிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில், குடும்பத்தில் கட்டளையிடுவாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்தெந்த இடங்களில் ஒரு மாறுதல் வராதா, ஒரு மாற்றம் வராதா ஆண்டவரே என்று புலம்புகிற தெய்வ பிள்ளைகள், ஹல்லேலூயா, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தெய்வம். இவர்கள் எந்தெந்த விஷயங்களில், இடங்களில், வாழ்க்கையில் ஆண்டவரே வறண்டு இருக்கிறார்களோ, சமாதானம் இழந்திருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, அன்பு தகப்பனே, தயவா இந்த நாட்களில் நம்முடைய வார்த்தையை ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற்றி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடப்படுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய வார்த்தை வெறுமையாய் நீ திரும்பி வருவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறோப்பா. இந்த வார்த்தை நீர் அனுப்பி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் பெரிய மாற்றத்தை, குடும்பங்களில் பெரிய மாற்றத்தை, பிள்ளைகளில் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பரலோகம் கட்டளையிடப்படுவதற்காய் நன்றி. கர்த்தருடைய கரங்களில் அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நாட்கள் முழுவதும், இந்த மாதம் மற்றும் இந்த வாழ்நாள் முழுவதும் தேவ மகிமையினால் மகிமைப்படுத்தத்தக்கது, உம்மை உயர்த்தத்தக்கதாய் தேவ மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கேட்கிற யாவர் மேலும் இந்த ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும், அற்புதங்களை காணச் செய். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord.